சரிகமபா நிகழ்ச்சியில மித்ரா அவர்கள் அரங்கத்த அதிர வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம சரண் அவர்கள் மித்ரா கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மேலும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களையும் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 இந்த ஒரு வாரம் டவுன் பஸ் வாரம். டவுன் பஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் அந்த ரெட்ரோ சாங்ஸ்லாம் டக்குன்னு வந்துரும் இல்லையா? ஸோ அங்க ஓடக்கூடிய சூப்பரான பாடல்கள் எல்லாத்தையுமே கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்ப அருமையா பாடியிருந்தாங்க. சீஃப் கெஸ்ட்டா வந்திருந்த விஜய் ஆண்டனியே வியந்து போற அளவுக்கு தான் பாடியிருந்தாங்க. அதுலயும் ரொம்ப குறிப்பா மித்ரா அவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க "பொடிநடையா போறவரே" அப்படிங்கிற ஒரு பாடல் தான் எடுத்து பாடியிருந்தாங்க. இந்த ஒரு பாடல் எல்லா 90ஸ் கிட்ஸ்க்கும் சரி ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு பாடல கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. அவங்க பாடுனத கேட்டு ஒட்டுமொத்த ஜட்ஜஸுமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி அந்த இடத்த பாடி முடிச்சதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி அவர்கள் ரொம்ப சூப்பரா ஓப்பனா சொல்லியிருந்தாரு. இந்த பாடல்லாம் இவ்வளவு நாட்களும் கடந்து நம்ம கிட்ட சேருது அப்படின்னா, உங்கள மாரி நல்ல பாடல்களால தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோல்டன் ஷவர் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்துட்டு நான் இதுவரைக்கும் வாங்கல. நீங்க வாங்கணும்னு உத்வேகம் சொல்லிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா அதற்காக நான் முன்னோக்கி போய்க்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாரி மித்ரா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு டைம் வந்து அங்க இருக்க ஜட்ஜஸ் எல்லாம் சரி, வந்திருந்த சீஃப் கெஸ்ட்டும் சரி, கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு கோல்டன் ஷவர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு பொண்ணுக்கு கோல்டன் ஷவர் குடுத்திருந்தாங்க. இதுவரைக்கும் எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா சரண் அவர்கள், "நீ தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நாங்க ஒண்ணு சொன்னோம்னா, அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற. அது மட்டும் இல்லாம உன்னோட முயற்சிக்காகவே நான் இன்னொரு கோல்டன் ஷவர் தரேன்" அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு சரிகமபா நிகழ்ச்சியில ஒரே ஒரு பாடலுக்காக 2 முறை கோல்டன் ஷவர் வாங்குன முதல் பெண்ணாக மித்ரா அவர்கள் மாறியிருக்காங்க. அண்ட் இப்படி ஒரு கிஃப்ட்ட கண்டிப்பா மித்ரா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதற்கு முன்னாடிலாம் கோல்டன் ஷவர் வாங்கிற மாட்டோமா அப்படின்னு ஏங்கியிருக்காங்க. ஆனா இப்ப ஒரே நாள்ல 2 கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்கா போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க தனுஷ் மற்றும் மாரி செல்வராஜ் இவங்க 2 பேருமே 2வது முறையாக புதிய படம் ஒண்ணு பண்ண போறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்த வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் தயாரிக்க போறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு படம் முழுக்க முழுக்க ஒரு சரித்திர படமாக இருக்க போகுதாமா. இதுவரைக்கும் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்த படங்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாரி அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்லயும் உருவாக போகுதாமா. இந்த வருஷம் தனுஷ் அவர்கள் 2 படங்கள் கமிட் ஆகியிருக்காரு. அந்த படங்கள் கூடிய சீக்கிரம் முடிச்ச கையோடையே இந்த இயரோட எண்டுல இந்த படம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாரியும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே இவங்க 2 பேரும் பண்ணியிருந்த கர்ணன் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. அண்ட் அந்த படத்த தொடர்ந்து அப்பவே இவங்க 2 பேரும் புதிதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு ஐடியா இருந்தாங்க. பட் இந்த ஒரு படத்துக்காக தான் அந்த ஒரு ஐடியாவ தள்ளி வச்சிருந்தாங்க. நவ் இப்ப தனுஷ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சரித்திர படத்துல, அதுவும் பேன் இண்டியன் படத்துல நடிக்க போறாங்க. அண்ட் இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் வரும் அப்படிங்கிற மாரி மாரி செல்வராஜ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் அவர்களோட ஃப்ளேவர்லேருந்து இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.